ஹாய் கிட்ஸ், நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்டோரியோடைய தலைப்பு அறிவும் ஆத்திரத்துக்கும் போட்டி. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குது, போட்டி வைக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் போட்டி. அதில் அறிவும் ஆத்திரமும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2 பேரும் வேகமாக ஓடிட்டே இருக்கிறாங்க. அதில் ஆத்திரம் மின்னல் வேகத்தில் போயிட்டே இருக்காங்க. அறிவு கொஞ்சம் நிதானமாகும். அது பிளான் போட்டபடியே போயிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஆத்திரம் என்ன பண்ணுறாங்க, அறிவை பார்த்து இப்படியே நீங்கள் தூக்க தான் போகிறீங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போவும் அறிவு எந்த கோவம் படாமல் சிரிச்சுட்டே அதோடைய பிளான் பட்டபடி போயிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் ஆத்திரத்துக்கு சோர்வு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேகமாக ஓட முடியல. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சுது. அப்புறம் போட்டியை ஓடுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அறிவு அது நிதானமாகவும் அது பிளான் போட்டபடியே போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னா, ஸோ கோவத்தினால வேகமாக ஒரு முடிவு எடுத்தாலும் வேகமாக போனாலும் அறிவால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ நிதானமும் அதில் தேவை. நம்ம கரெக்டாக டிசிஷனும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ப்ராப்பராக எந்த இடத்துல நம்மளுடைய ஸ்கில்ஸை காமிக்கணும் அந்த இடத்துல காமிக்கணும். ஸோ கோவத்தினால ஆரம்ப வேகம் இருந்தாலும் ஸோ நிதானம் தான் முக்கியன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ கைஸ்.